வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவானில் கலன்று விழுந்த விமான சக்கரம். பிரிட்டிஷ் ஏர்வேஸில் திக் நிமிடங்கள். என்பிபி உறுப்பினரை நிறுத்தி தாக்குதல். முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைது. யோசித ராஜபக்சவின் பாதையில் சென்ற நாடாளுமன்ற பிரதிச் செயலாளர் நாயகம். போலி நகைகளை வைத்து 163 மில்லியன் மோசடி. அரச வங்கி முகாமையாளரின் முகத்திரை கிழிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். கம்மன்பில கிளப்பும் புதிய சர்ச்சை. நாமல் சந்தித்த கர்நாடகாவின் முக்கிய அரசியல் தலைவர். அனுமதியின்றி திறக்கப்பட்ட பல்பொருள் அங்காடி மீது தாக்குதல். 4 பேர் கைது. யாழில் 28 வருடங்களுக்கு பின் மீண்டும் இயங்கவுள்ள பொதுச் சந்தை. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் ராஜினாமா. பருத்தித்துறை பிரதேச சபையில் பிரஜாசக்திக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம். ரணிலின் லண்டன் பயணம். நீதிமன்றில் முன்னிலையான சமன் ஏக்கநாயக்கவுக்கு விளக்கமறியல். அரகலைய போராட்டம். இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகளுக்கு அறிவித்தல். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வானூர்தி ஒன்று லாஸ் வேகாஸில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் சக்கரம் ஒன்று கலன்று வீழ்ந்த அதிர்ச்சியூட்டும் காணொலிகள் பதிவாகியுள்ளன. ஹாரி ரீட் சர்வதேச வானூர்தி நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானம் வானில் ஏறிக்கொண்டிருக்கும் போது அதன் தரையிறங்கும் தொகுதியிலிருந்து ஒரு சக்கரம் தனியாக கலன்று கீழே விழுவது காணொலியில் தெளிவாக பதிவாகியுள்ளது. சக்கரம் கலன்று வீழ்ந்த போதிலும் வானூர்தி அட்லாண்டிக் கடலை கடந்து திட்டமிட்ட நேரத்துக்கு 27 நிமிடங்கள் முன்னதாகவே லண்டனில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. இதேவேளை ஓடுபாதையில் வீழ்ந்த சக்கரமும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் வானூர்தி நிலையத்திற்கோ அல்லது பயணிகளுக்கோ எவ்வித காயங்களும் சேதங்களும் ஏற்படவில்லை என வானூர்தி நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். லங்காதீப பத்திரிகையின் செய்திப்படி ஸ்ரீலங்கா டெலிகாமில் தொழில்நுட்பவியலாளராக பணிபுரியும் குறித்த உறுப்பினர் நிறுவனத்துக்கு சொந்தமான கேப் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டி சாரதி பாதையை மறித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தின் போது மாநகர சபை உறுப்பினர் தாக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர் நீர்கொழும்பு மருதானையை சேர்ந்த 53 வயதுடையவர் என்பதோடு அவர் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. யோசித ராஜபக்சவை இலங்கை கடற்படையில் பயிற்சி கேடட் அதிகாரியாக சேர்த்துக் கொள்வதற்காக ஆட்களை இணைத்துக் கொள்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதிகள் குறைக்கப்பட்டு இணைத்துக் கொள்ளப்பட்டது போன்று அதே வழியில் நாடாளுமன்ற பிரதிச் செயலாளர் நாயகமும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற பிரதிச் செயலாளர் நாயகம் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்ய பல அடிப்படை கல்வி தகுதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சட்ட இளங்கலை பட்டம் மற்றும் பல தொழில்முறை தகுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தொழில்முறை தகுதிகளின் முக்கிய நிபந்தனை உச்ச நீதிமன்றத்தில் சிரேஷ்ட சட்டத்திரணியாக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். மேலும் பொது அல்லது தனியார் துறையில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் மனிதவள முகாமைத்துவம், பொது நிர்வாகம், வணிக மேலாண்மை போன்ற ஒவ்வொரு துறையிலும் சிரேஷ்ட பதவியில் குறைந்தது 10 ஆண்டுகள் பொறுப்புகள் வகித்திருக்க வேண்டும். மேலும் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியாக இருத்தல், அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நாடாளுமன்ற பணிகள் குறித்து சிறந்த அறிவு பெற்றிருத்தல், அரசு நிர்வாகம் மற்றும் நிதி விதிமுறைகள் பற்றிய புரிதல் பெற்றிருத்தல், சர்வதேச உறவுகளில் அனுபவம் ஆகியவை சிறப்பு தகுதிகளாக கொண்டிருக்க வேண்டும். இருப்பினும் சமிந்த குமார குலரத்ன இந்த பதவிக்கு பொருத்தமான எந்த அடிப்படை கல்வி தகுதிகளையும் பூர்த்தி செய்யவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாகத்தில் அரசியல் பதவிகளை மட்டுமே வகித்துள்ளார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. கொழும்பில் அரச வங்கி ஒன்றில் போலி நகைகளை அடகு வைத்து சுமார் 163 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த குறித்த வங்கியின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இந்திக நிசாந்த என்ற முகாமையாளரை அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 26 முறை திட்டமிட்டு இத்தகைய மோசடியில் அவர் ஈடுபட்டுள்ளதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது. அதற்கமைய பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முகாமையாளரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். வங்கியின் பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி போலி பொருட்களை தங்கமாக அடகு வைத்தது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக மேலதிக தகவல்களை பெறவும் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என அறியவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலை தொடர்பான வழக்கில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை சர்ச்சைக்குரியதென முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்திற்கு நேற்று சென்றிருந்த போது அவர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வழக்கின் குற்றவாளிகளுக்கு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகையில் போலீசாரை பிக்குகள் தாக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் போலீசாரே பிக்குகளை தாக்கியதை முழு நாடுமே பார்த்துள்ளது. விகாரைக்கு வந்தது போலீசார், முத்துக்குடை உடையும் வரை தாக்கியவர்கள் போலீசார். இந்த நாட்டில் மதங்களுக்கிடையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்திலேயே போலீசார் செயற்படுகின்றனர். கத்தோலிக்க மதகுரு ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டதாக செய்த முறைப்பாட்டில் 6 போலீசார்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் பிக்குகள் செய்த முறைப்பாட்டிற்கு எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையாவை மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பெங்களூரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்திய குடியரசு தின நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக ஒடிசா சென்ற நாமல் இவரை சந்தித்துள்ளார். இதன்போது இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து முதல்வர் தன்னுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அது மிகவும் மதிப்புமிக்க விவாதமாகவும் இருந்ததாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஹட்டனில் நகரசபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்ட பல்பொருள் அங்காடி மீது நேற்று மாலை தாக்குதல் மேற்கொண்ட குற்றத்திற்காக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டன் நகரில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட பல்பொருள் அங்காடியை ஆராய்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் எதிர்வரும் நகரசபை கூட்டம் முடியும் வரை கடையை மூடி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தனர். இதனை அடுத்து மாலை வேளையில் மூடி வைக்கப்பட்டிருந்த கடையின் குளிரூட்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் கைரேகை அடையாள பிரிவு ஆகியன விசாரணையினை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி அரகலைய மக்கள் போராட்டத்தின் மீதான தாக்குதலின் பின்னர் நாடு பூராகவும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது பல அரசியல்வாதிகள் பெரும் இழப்பீடுகளை பெற்றிருந்தனர். அந்த வகையில் தமது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டத்திற்கு முரணான வகையில் நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அந்த பணத்தை மீண்டும் அறவிடுமாறு உத்தரவிடக் கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு இவ்வழக்கு தொடர்பான அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு அறிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகெதென்ன, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, டிரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றிய ஏர் சீஃப் மார்ஷல் ஹர்ஷ அபேவிக்ரம தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2024 அக்டோபர் மாதம் இந்த பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். புதிய அரசாங்கத்தினால் இவருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷ அபேவிக்ரமவின் ராஜினாமாவால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் பதில் தலைவராக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் WWS மங்களா அவர்கள் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்டார். பிரஜாசக்திக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளரால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு 10 வாக்குகள் ஆதரவாகவும் 5 வாக்குகள் நடுநிலையாகவும் 4 வாக்குகள் எதிராகவும் ஒருவர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபையின் புதிய ஆண்டிற்கான பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வு தவிசாளர் உதயகுமார் யுகதீஸ் தலைமையில் நேற்று காலை 9:45 மணியளவில் பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாகியிருந்தது. இதில் தேசிய மக்கள் சக்தியால் கொண்டுவரப்பட்ட பிரஜாசக்தி திட்டத்தை எதிர்ப்பதென்று தவிசாளரால் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை 10 ஆதரவு வாக்குகளாலும் எதிராக 4 வாக்குகளும் நடுநிலையாக 5 வாக்குகளும் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் பிரேரணை நிறைவேறியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இது தொடர்பில் விசாரணைகளின் பின்னர் நீதவான் இந்த விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் குறித்த விஜயத்திற்கான நிதி அனுமதியினை சமன் ஏக்கநாயக்கவே வழங்கியதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பொது சந்தை 28 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இயங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தீர்மானங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட வேளையில் நேற்று முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது. உள்நாட்டு யுத்தம் காரணமாக 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் காங்கேசன்துறை பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறிய நிலையில் சுமார் 28 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்காது உயர் பாதுகாப்பு வலயமாக குறித்த பிரதேசம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னரான காலப்பகுதியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் வரி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட காங்கேசன்துறை பொது சந்தையை மீள சொந்த இடத்தில் இயங்க வைப்பதற்கான கட்டடங்கள் காட்டப்பட்டன. அப்போது சந்தை ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய வருகை தருவது குறைவாக இருந்தமையால் வியாபாரிகள் மரக்கறி விற்பனையை கைவிட்ட நிலையில் சந்தை கட்டடமும் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை மீள தெரிவான நிலையில் சந்தையை இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் சொந்த இடத்தில் இயங்க செய்வதெனவும் சந்தையை சூழ உள்ள பகுதிகளில் வீதியோர மரக்கறி விற்பனை, கடைகளில் மரக்கறி விற்பனையை இடைநிறுத்தி சந்தையில் மாத்திரம் மரக்கறி விற்பனை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தை கட்டடத்தில் வியாபாரிகளுக்கான இடஒதுக்கீடுகளையும் விரைந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.